ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். தலைப்பை பார்த்தோம்னா யோசிச்சிருப்பீங்க, அது என்ன சாய்ஸ் ஃபில்லிங்கோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களோட கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான அல்லது அதை விட அதிகமாகவே சாய்ஸ் ஃபில்லிங் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அதை விட 1% இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 6 ஆப்ஷன் தான். சரியா? அது என்ன அந்த 6 ஆப்ஷன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுப்பாங்க. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் வெதர் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கலாம், செகண்ட் ரவுண்டில் இருக்கலாம், தேர்ட் ரவுண்டில் இருக்கலாம், என்ன ரவுண்டில் இருந்தாலும் சரி, அன்றைக்கி இருக்கிற சீட் அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் சீட் வேணுமோ அதை எல்லாத்தையும் கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 150 தான் கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காரு. சரியா? ஆனால் சிஇஜியில் ஏதோ ஒரு சீட்டு பேலன்ஸ் இருக்குது, வேக்கன்சி இருக்குதா வச்சுக்கோங்க, அது கூட அவர் கிளைம் பண்ணலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதில் லிமிட்டே கிடையாது. சீட் அவைலபிலிட்டி எந்த கல்லூரியில் இருந்தாலும் என்ன கட் ஆஃப் எடுத்துக்கக்கூடிய மாணவர் கூட அதை கிளைம் பண்ணலாம். பட் அவருடைய கட் ஆஃப் மதிப்பெண், ரேங்க்கு இதெல்லாம் பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு சீட் ஒதுக்குவாங்க. சரியா? சீட் ஒதுக்கி இந்த சீட்டு இருக்குது உங்களுக்கு, உங்களுடைய ரேங்க் படி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் படி, அதாவது சாய்ஸஸ் படி இந்த கல்லூரியில் இந்த கோர்ஸில் உங்களுக்கு சீட் கிடைக்கும், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி டிஎன்இ வெப்சைட் உங்களுக்கு கொடுக்கும். சரியா? இப்போ இதை நீங்கள் ஏற்றுக்கலாம், இல்லை வேணான்னு ஒதுக்கலாம். சரிங்களா? இல்லை வேறு ஏதாவது காலேஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த கொடுக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, சீட் கொடுக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த அலாட்மெண்ட் பேர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். அதாவது தமிழில் சொல்லணும்னா உத்தேசமான அலாட்மெண்ட் ஆர்டர். சரியா? இது கன்ஃபார்ம் கிடையாது. பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை கேட்டதுக்கு அப்புறம் தான் டிஎன்இ வெப்சைட் என்ன பண்ணும், கன்ஃபார்ம்டான அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை கொடுக்கும். சரியா? அப்போ முதல்ல கொடுத்துச்சு பார்த்தீங்களா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது உத்தேசமான அலாட்மெண்ட் ஆர்டர். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மொத்தம் 6 ஆப்ஷன் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அந்த 6 ஆப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தவறுகள் பண்ணிட்டா நமக்கு நல்ல கல்லூரியில் நல்ல லைஃபே அமையாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குவைட், சரி குவைட்னே வருது, நம்ம வாத்தியார் இல்லையா, குவைட் அப்படின்னு சொல்லி கிளாஸில் சொல்லி போயிடுச்சு, குவிட், அப்போடா மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். சரியா? இந்த 6 ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாத்தையுமே நான் எக்ஸாம்பிளோட விளக்கியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். ஸோ முதல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பார்க்கலாம். ஒரு 10 சாய்ஸ் கொடுத்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோ தான் சாய்ஸ் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, குறைஞ்சது 100 சாய்ஸ் கொடுங்க. அதிகபட்சமாக எத்தனாயிரம் சாய்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க ஒரு காலேஜில் எத்தனை சாய்ஸாக கொடுக்கலான்னு. ஒரு காலேஜில் 10 கோர்ஸ் இருக்குன்னா 10 கோர்ஸுமே நீங்கள் சாய்ஸாக கொடுக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ லிமிட்டே கிடையாது. ரைட்டா? இப்போ பாருங்கள், நான் சிஇஜியில் 3 கோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்னொன்று கம்ப்யூட்டர் சயின்ஸோட செல்ஃப் சப்போர்ட், இன்னொன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் செல்ஃப் சப்போர்ட். எம்ஐடியில் 3 கோர்ஸ் கொடுத்துருக்கேன், இதே மாதிரி தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட், ஐடியில் செல்ஃப் சப்போர்ட். சரியா? ஸோ இந்த செல்ஃப் சப்போர்ட்டுக்கும் எய்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபீஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். எய்டு என்ன, இப்போ வெறும் சிஎஸ்சின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு 22-23,000 தான் ஃபீஸ் இருக்கும். அதே செல்ஃப் சப்போர்ட்னா கிட்டத்தட்ட 80,000 90,000 வரைக்கும் ஃபீஸ் இருக்கும். சரியா? அதே மாதிரி எஸ்எஸ்எல்ல 2 கோர்ஸ் கொடுத்துருக்கேன், சிஎஸ்சி ஐடி. பிஹெச்சியில் அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டில் சிஎஸ்சியும் ஐடியில் செல்ஃப் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கேன். சரியா? மொத்தம் 10 சாய்ஸ் உங்களுக்கு புரியுறதுக்காக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இதில் எப்படி சீட் ஒதுக்குவாங்க, இதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் நம்ம எடுக்க போகிறோம், அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் 10 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் 5வது ஆப்ஷன் எம்ஐடியில் சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட் எனக்கு கிடச்சிருச்சு. சரியா? இப்போ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்பா, தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னா எம்ஐடியிலே எனக்கு சீட் கிடச்சிருச்சுப்பா, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், நான் எதையும் யோசிக்க போகிறதில்ல. சரியா? எனக்கு முன்னாடி கொடுத்துருக்க சாய்ஸ், பின்னாடி கொடுத்துருக்க சாய்ஸை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, எம்ஐடியில் எனக்கு சிஎஸ்சி கிடச்சிருக்குதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபர்மேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிடும். நேரடியாக நீங்கள் போய் காலேஜில் போய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பே பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது தான். சரியா? இதில் செகண்ட் தாட்டுக்கே இடம் கிடையாது. ரைட்டா? அப்போ உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் ஒரு காலேஜில் சீட் கிடச்சிருக்கிறது ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா வேறு எதையும் யோசிக்காமல் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக பண்ணியிருந்தால் தான் இந்த ஆப்ஷன் கொடுக்க முடியும். சரியா? போன வருஷம் என் பையனுக்கு இதே தான் வந்துச்சு, உடனே அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு சிவில் தான் கொடுத்திருந்தார் தியாகராஜில். ஸோ சிவிலே கிடச்சிருச்சு. ஸோ எந்த யோசனையும் இல்லாமல் டேரெக்டாக சிவிலில் போய் ஜாயின் பண்ணிடுச்சு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் அக்செப்ட் அண்ட் ஜாயின். சரியா? அடுத்து பாருங்கள், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ரைட்டா?
இது ஒரு ரிஸ்க் இல்லாத நல்ல முடிவாக நான் சொல்லுவேன். சரியா, என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது எனக்கு அதே எம்ஐடியில் சிஎஸ்சி சீட் கிடச்சிருச்சு 5வது ஆப்ஷன். சரியா, ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன், செல்ஃப் சப்போர்ட்னா நான் ஒரு 90,000 ஃபீஸ் கட்டணும். சரியா, அப்போ அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே எம்ஐடியில் சிஎஸ்சியில் எய்டட் கிடைச்சாலும் சரி, இல்லை சிஇஜியில் என்ன கோர்ஸ் கிடைச்சாலும் சரி, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாமே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சரியா, அதே சமயத்தில் என் கையில் இப்போ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா சீட்டு, அதையும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரியா, அப்போ என் கையில் கிடச்சிருக்க சீட்டையும் விடக்கூடாது, மேலே இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து நான் நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன், அதை ஒரு தடவை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா, அப்போ அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் தான் இருக்குது. சரியா, இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேனே, இப்போது நான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடச்சி ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனோ செகண்ட் ஆப்ஷனோ ஃபோர்த் ஆப்ஷனோ தேர்ட் ஆப்ஷனோ ஏதோ ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. சரியா, ஃபஸ்ட் ஆப்ஷனே கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. கிடச்சிருச்சுன்னா நான் வந்து இந்த காலேஜில் எனக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா சீட்டு, இதை விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடச்சிருக்கல அந்த காலேஜில் போய் தாராளமாக ஜாயின் பண்ணிடலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டேரெக்டாக உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ப்ரொவிஷனல் கிடச்சிடும். சரிங்களா, ஒருவேளை இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸுமே எனக்கு சீட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் எனக்கு 4 ஆப்ஷன்ஸு சீட் கிடைக்கலன்னா கூட இந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, இது என் கையிலே தான் இருக்கும். ஸோ நான் இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு நல்ல ஆப்ஷன், அதே சமயத்தில் ரிஸ்க் இல்லாத ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். சரிங்களா, அடுத்து பாருங்கள், டிக்ளைன் அண்டு அப்வர்ட். இது ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன். அது என்னென்னு பார்த்தோம்னா, இப்போது 5வது ஆப்ஷனில் எனக்கு சீட் கிடச்சிருச்சு. சரியா, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், தப்பான சாய்ஸ். எனக்கு எம்ஐடியில் சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட் செய்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, ஆனால் ஏதோ தவறுதலாக நான் சாய்ஸில் வச்சுட்டேன். சரியா, இப்போ எனக்கு அந்த சீட் கிடச்சிருச்சு, நான் அந்த காலேஜுக்கு போகவே போகிறதில்ல, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். சரியா, அப்போ மேலே இருக்க ஆப்ஷனில் எனக்கு ஏதாவது காலேஜ் இருந்தால் கொடுங்கன்னு நான் கேட்குறேன். சரியா, இதைத்தான் டிக்ளைன் அண்ட் அப்வர்டுன்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலேஜில் போய் நான் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒருவேளை இந்த 4 காலேஜ்லேயும் எனக்கு சீட் கிடைக்கலன்னா இந்த சீட்டுக்கும் நான் திருப்பி வர முடியாது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏற்கனவே கிடச்சிருச்சு பார்த்தீங்களா, அந்த சீட்டும் உங்கள்கிட்ட இருந்து வெளியே போயிடும். ரைட்டா, அப்போ என்ன ஆவீங்க, நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு போவீங்க. சரியா, இந்த ஒரு ரிஸ்க் இருக்கா, அதாவது மேலே இருக்க நல்ல சீட் கிடைக்கிறேன்னா ஏற்கனவே கிடச்சிருக்க நல்ல சீட்டும் போயிடும். ரைட்டா, இந்த ரிஸ்க் இல்லாமல் இன்னொரு ரிஸ்க்கும் இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் 188 கட் ஆஃப் எடுத்துருக்கீங்க. சரியா, 188 கட் ஆஃப் எடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி தவறான சாய்ஸ் ஃபில்லிங் மூலமாக நீங்கள் செகண்ட் ரவுண்ட் போகிறீங்க. சரியா, செகண்ட் ரவுண்டோட கட் ஆஃப் 178லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா வச்சுக்கோங்க. சரிங்களா, அதாவது பாயிண்ட்லலாம் வரும், உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். 178லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்போ உங்களோட கட் ஆஃப் என்ன 188, ஆனால் அதை எடுத்துக்க மாட்டாங்க. 178 செகண்ட் ரவுண்டில் டாப் மார்க் என்னவோ அதுதான் இப்போ உங்களோட கட் ஆஃப் மார்க்காக கன்சிடர் பண்ணப்படும். சரியா, அப்போ உங்களோட 10 மார்க்குன்றது டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். இந்த 10 மார்க்கில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடியே போயிருக்கலாம் மேபி. சரியா, அது எல்லாமே போய் உங்களுக்கு 178 தான் கட் ஆஃபில் இருக்கும். அந்த மார்க்குக்கு எடுத்தாப்புல தான் உங்களுக்கு காலேஜ் என்ன ஆகும், சீட் அலோகேட் ஆகும். சரியா, இந்த 2 ரொம்ப பெரிய ரிஸ்க் இருக்குது. அதனால தான் அந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்டை கொடுக்கக்கூடாது. சரியா, இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு இப்போ 5வது ஆப்ஷனில் நான் வச்சுருக்க காலேஜ் எனக்கு பிடிச்சதான் நான் சாய்ஸ் வச்சுருக்கேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், அக்செப்ட் அண்ட் அப்வர்டு தானே போயிருப்பேன். சுத்தமாக எனக்கு பிடிக்காத காலேஜை தெரியாமல் வச்சுட்டேன்றனால தான் நான் டிக்ளைன் போகிறோம். சரிங்களா, அதனால தான் சொல்கிறோம் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் ப்ராப்பராக வைக்கணும். சரியா, அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், டிக்ளைன் அண்டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இது அதை விட முட்டாள்தனமான ஒரு ஆப்ஷன். இப்போ பாருங்களேன், எனக்கு 5th ஒரு சீட் கிடச்சிருக்கு. சரியா, இந்த சாய்ஸும் நான் ஒழுங்காக வைக்கல. இதுக்கு மேலே இருக்க சாய்ஸே போய் பார்க்கலாமான்னா அதுவும் நான் வேஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன், தெரியாமல் வச்சுட்டேன். சரியா, இப்போ எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய காலேஜும் வேணாம், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜும் வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா டிக்ளைன் அண்டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். சரியா, இதை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நீங்கள் எந்த ரவுண்டில் இருக்கீங்களோ அந்த ரவுண்டை விட்டுட்டு நீங்கள் வெளியே போகிறதால தான் கணக்கு. சரியா, அப்போ உங்களோட கட் ஆஃப் மார்க் அட்வான்டேஜ் வந்து அப்படியே குறைஞ்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 198 கூட எடுத்துக்கலாம், ஆனால் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா திருப்பி நீங்கள் 178க்கு வந்துடுவீங்க. சரியா, ஸோ இது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆப்ஷன். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தவறாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கூட நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், டிக்ளைன் அண்ட் குவைட். சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டேன், நல்லா எழுதியிருக்கேன், மார்க் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறேன், கவுன்சிலிங்க்கு வந்து ட்ரை பண்ணுறேன். சரியா, இப்போ எனக்கு இது எம்ஐடியில் சீட் கிடச்சிச்சு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த எம்ஐடியில் நான் சேர போகிறதில்ல, வேறு எந்த காலேஜும் நான் சேர போகிறதில்ல, மொத்தமாக நான் கவுன்சிலிங்லேயே இருக்க போகிறதில்ல சார். நான் நீட்டில் எனக்கு சீட் கிடச்சிச்சு, நான் நீட்டுக்கு போகிறேன். இல்லை எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நல்ல காலேஜில் சீட் எதிர்பார்த்தேன், கிடச்சிருச்சு, நான் அதுக்கு போகிறேன். சரியா, அப்படின்னு நினச்சி பண்ணீங்க அப்படின்னா இது டிக்ளைன் அண்ட் குவைட். சரியா, இதுக்கு நீங்கள் மொத்தமாக என்ன பண்ணுறதா அர்த்தம், நீங்கள் வெளியே போகிறதா தான் அர்த்தம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்,
ஸோ கிடைச்சிருக்க சீட்டை உதறிட்டு நீங்கள் வெளியே போகிறதா அர்த்தம். ரைட்டா? அடுத்தது அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். சரியா? இப்போது ஒரு பையன் என்ன பண்ணுறாரு, 178 கட் ஆஃப் எடுத்துருக்கு, 179 கட் ஆஃப் எடுத்திருக்காரு. சரியா? ஃபஸ்ட் ரவுண்டில் லாஸ்ட் கட் ஆஃப் எடுத்திருக்காரு. ரைட்டா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி டாப் காலேஜஸ் மட்டும் அவரோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டார். ஒரு 10 சாய்ஸ் மட்டும் போட்டார். இப்போ என்ன நடக்கும், இந்த காலேஜில் எதுலேயுமே அவருக்கு சீட் கிடைக்கிறது கஷ்டம் தான். அதுவும் இவர் கேட்டிருக்க கோர்ஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப டிமாண்டில் இருக்கக்கூடிய கோர்ஸ். அப்போ அவருக்கு எந்த சீட்டும் கிடைக்காது. சரியா? அப்போ என்ன ஆகும், ஒன்று அவருக்கு சீட்டே கிடச்சிருக்காது, அப்போ இல்லை, அதாவது சாய்ஸஸ் ஏதாவது திருப்பி செக் பண்ணி பார்க்கும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவீங்க, நீங்கள் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிருவீங்க. சரியா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது 3 கேட்டகரியை பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி, நீங்கள் ஆசைப்படுற கல்லூரி, அது எவ்வளோ பெரிய கல்லூரியாக இருந்தாலும் சரி. இப்போ நான் எடுத்துருக்கிறது 179. சரியா? ஆனால் சிஇஜியில் தான் ஆசைப்பட்றேன், நீங்கள் தாராளமாக போடுங்க. சரியா? கிடைக்குமா கிடைக்காதுன்றது அப்புறம். ஒருவேளை யாருமே கிளைம் பண்ணாமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய காலேஜை ஃபஸ்ட்டு சாய்ஸ் போட்டுருங்க. சரியா? அடுத்து போன வருஷம் உங்களோட கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு கிடைச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த கல்லூரியில் செகண்ட் கேட்டகரியில் போடுங்க, உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கல்லூரிகள். சரியா? தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க்கை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்ல காலேஜாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு சேஃப்டிக்காக போட்டுருங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவநிலை உங்களுக்கு வராது. சரியா? ஸோ இதுதான் அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். சரியா? ஸோ கிடைக்கல, சீட் கிடைக்கல, இருக்கிற சாய்ஸஸை திருப்பி வந்து ஒரு தடவை செக் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போவீங்க, உங்களோட கட் ஆஃப் மார்க்கோட அட்வான்டேஜ் குறைஞ்சு போயிடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் உடனே வந்துடும். நீங்கள் அந்த 5 நாளுக்குள்ளே காலேஜுக்கு போய் ஃபீஸை பே பண்ணி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். இதே அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிஎஃப்சி சென்டரை உங்களோட அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போயிட்டு 25,000 பே பண்ணிட்டு உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்துருக்கணும். சரியா? இந்த 5 நாளுக்குள்ளே இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த சீட் கிடைச்சிருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். ஸோ ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.